இயற்கை எழில் கொஞ்சும் அழகிய கிராமம். இந்த மஞ்சள் நிற வீட்டில் இரவில் நடந்த ஒரு சம்பவம் ஊர் மக்களை தட்டி எழுப்பி இருக்கிறது. மனைவி மீது அதீத பாசம் வைத்து குழந்தைகளுடன் சிரித்து விளையாடி கொண்டிருந்த இந்த வீட்டின் குடும்ப தலைவர் இப்போது உயிரோடு இல்லை. வேலை முடிந்து இரவில் மனைவியோடு படுக்கை அறைக்கு சென்றவர் பொழுது விடிந்து பார்த்தால் உயிர் பிரிந்து சடலமாக கிடந்திருக்கிறார். மாரடைப்பில் இறந்து விட்டதாக அவரது மனைவி உறவினர்களிடம் தெரிவித்திருக்கிறார். சடலமாக மீட்கப்பட்டவர் ஸ்ரீதர். 37 வயதான இவர் ஹொசூர் அடுத்துள்ள இருதாளம் கிராமத்தை சேர்ந்தவர். இவருக்கு சுமதி என்ற மனைவியும் 2 பிள்ளைகளும் உள்ளனர். இதே பகுதியில் கட்டிட மேஸ்திரியாக வேலை பார்த்து வந்திருக்கிறார். ஸ்ரீதரின் இறப்பு குறித்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த குடும்பத்தினரும் உறவினர்களும் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டு மனைவி சுமதி மீது புகார் கொடுத்திருக்கிறார்கள். ஆம், எல்லோருடைய சந்தேகமும் சுமதி மீதுதான் இருந்தது. காரணம் சுமதியின் கள்ளக்காதல். போலீசார் சுமதியிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அதில்தான் ஸ்ரீதரின் இறப்பில் இருந்த மர்மம் விலகி இருக்கிறது. வயதான சுமதி குடும்ப பாரத்தை பகிர்ந்து கொள்ள வீட்டிற்கு அருகில் இருந்த தனியார் அட்டை கம்பெனிக்கு வேலைக்கு சேர்ந்திருக்கிறார். கடந்த 3 ஆண்டுகளாக அங்கு வேலை பார்த்து வந்திருக்கிறார். அப்போது சுமதிக்கும் அதே கம்பெனியில் வேலை பார்த்து வந்த பாலகுமார் என்ற வாலிபருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இருவரின் நட்பும் வீடு வரை தொடர்ந்திருக்கிறது. ஸ்ரீதர் வீட்டில் இல்லாத நேரங்களிலும் குழந்தைகளை உறவினர்கள் வீட்டிற்கு அனுப்பிவிட்டு இருவரும் தங்களின் உறவை கட்டிலில் வளர்த்திருக்கிறார்கள். இந்த விஷயம் ஸ்ரீதருக்கு தெரிய வரவே மனைவியை கண்டித்திருக்கிறார். ஆனால் அவர் கேட்பதாக இல்லை. நாளுக்கு நாள் அவருக்கு நெருக்கடி அதிகமாகி இருக்கிறது. காதலனோடு வாழ என்ன வேண்டுமானாலும் செய்ய சுமதி தயாராக இருந்தார். ஸ்ரீதரை தீர்த்து கட்டவும் அவர் தயங்கவில்லை. சம்பவத்தன்று குழந்தைகளை உறவினர்கள் வீட்டில் விட்டுவிட்டு காதலன் பாலகுமாரை படுக்கையறையில் மறைய வைத்திருக்கிறார். வேலை முடிந்து வீட்டிற்கு வந்த ஸ்ரீதரை பாலகுமார் கட்டையால் மண்டையில் அடித்து நிலைகுலைய செய்திருக்கிறார். சுமதி தலையணையால் ஸ்ரீதரின் முகத்தில் அழுத்தி கொலை செய்திருக்கிறார். இரவிலேயே பாலகுமார் அங்கிருந்து தப்பித்து சென்றுவிட பொழுது விடிந்ததும் கணவன் ஹார்ட் அட்டாக்கில் இறந்துவிட்டதாக சுமதி நீலி கண்ணீர் வடித்திருக்கிறார். ஆனால் சுமதியின் ஓவர் ஆக்டிங்கும் அவரது கள்ளக்காதலும் காட்டி கொடுத்து விட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த கெலமங்கலம் போலீசார் சுமதியையும் அவரின் கள்ளக்காதலன் பாலகுமாரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கிறார்கள். கள்ளக்காதல் மோகம் கண்ணை மறைப்பதோடு அதற்கு எதிராக இருப்பவர்களையும் காவு வாங்கும் என்பதை இந்த சம்பவம் உணர்த்தியிருக்கிறது.